போதும். கட் கட். அம்மா இது எவ்வளோ பைப் இருக்கும் பாருமா, எவ்வளோ பைப் இருக்கும் அதை? ஆ பீஸ் பீஸாக கட் பண்ணிட்டுருக்காங்களா? சரி. எவ்வளோக்கு மொத்தமாக எவ்வளோ இருக்கும் சரி பாம்மா. அம்மா இப்போ சொல்லுங்கம்மா என்னென்னன்றது. இந்த பாரும்மா, இதுதான் நான் கேட்குறேன் வீடியோவில். இந்த பைப் எண்டு எப்படி இருக்குது? ரவுண்டாக இருக்குது. எவ்வளோ அடி வெளியில் வந்துக்குது? ஒரு 2 அடி வெளியில் வந்துக்குது. இதுதான் வீடியோ எனக்கு வேணும். புரிஞ்சுங்களா? 900 அடி இருக்குது. சரி, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள், பிரச்சனை சொல்லுங்கள், இன்னைக்கு சொல்லுங்கள். சரி. அது ஃபஸ்ட்டு ஏர் பிரேக் ஆகிருக்கு. சரி. சரி. அதுக்கப்புறம்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தாங்க, வரல. ரெண்டாவது வந்துட்டு அவங்கள கூப்பிட்டு வந்து இது பண்ணதுக்கப்புறமா இவ்வளோ வந்துருக்கிறது. சரி. எங்கே இப்படி இது ஸ்டெக் ஆகிருக்குமா அப்படின்ட்டு. சரி. எவ்வளோ தூரம் கேமரா போகுது இப்போ பார்த்துடலாம். இப்போது 50 அடி தான், 50 இது தான் போகுதுண்ணா. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 250 இது வரைக்கும் போயின்னு இருந்துச்சு. சரி. இது இழுத்ததுக்கப்புறம் வந்துட்டு 50 அடி தான் போகுது, 50-60 அடி தான். இது இழுக்கிறது முன்னாடி 250 அடி போச்சு. இப்போ வந்து 50 அடி தான் போகுது. சரிங்களா? சரி. ஃபில்டர் பைப் போட்டுக்கிறீங்க. ரைட். ஸ்கேனிங் பண்ணிட்டு சொல்லலாம் இருங்க. என்ன ஆகுதுமா? வாட்டர் லெவல் எவ்வளோ வந்துச்சு? வாட்டர் லெவல் எங்கே வந்துச்சுமா? வாட்டர் லெவல் எவ்வளோ வந்துச்சு? சரி. காமிங்க. பல்ஜ் ஆகிட்டுக்குதா, உடஞ்சிக்குதா? பஸ்ட் ஆகிட்டுக்குதா? எவ்வளோ அடி போகுது? சொல்லுமா, எவ்வளோம்மா? 43 அடி. 43 அடி போகுது. சரி, எடுத்துருப்பா.
பாருங்க சார், இது பல்ஜாக் இருக்குங்க மொத்தம்தா. எனக்கு இந்த வீடியோ அனுப்புங்க பார்க்கலாம். வி ஷேப் ம் இதெல்லாம் வி ஷேப் பல்ஜாக் இருக்கா. ம் இங்கே பல்ஜாக் இது ப்ரெஸ் ஆகிட்டு இருக்குது. ஃப்ரெஷ் ஆகிடுது. பைப்பு ஏர் பாஸ் ஆகிடுது இங்கே. சரி, இல்லை இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கு பைப். இப்படி சார் வாட்டர் லெவல் எங்கே காமிங்க? 25 feet. 25 feet வாட்டர் லெவலா? சரி, இப்போ கனெக்ஷன் பண்ணுங்கம்மா. இங்கே வச்சுருங்க, ஸ்பீக்கர் ஃபோனில் கேட்கலாம். நீங்களும் கேட்கலாம், நானும் கேட்கலாம். எனக்கு போட்டு கொடுங்கம்மா வீடியோ. அது சரியாம்மா மொபைலில்? இப்போ நம்ம வந்து ஸ்கேனிங் பண்ணோம். நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ஏன்னா அவங்க சரியாக பண்ணாங்களா எனக்கு தெரியல. 40 அடி தான் போகுது. பைப்பு பல்ஜ் ஆகிட்டுக்குது. பல்ஜ் ஆகிட்டுக்குதுன்னா வேறு கிடந்து ஏர் பாஸ் ஆகிட்டு பைப் ஒட்டின்குது. ஒட்டதுனால கேமரா உள்ளே போகல. பைப்பு ரவுண்டாக இருந்த பைப்பு ப்ரெஸ் ஆகிட்டுக்குது. அதனால் கேமரா போகலை. சரிங்களா? இப்போது ஏர் பாசிங் ஆனதுனால மண் வந்து விழுந்திருக்கு. மண் வந்து விழுந்ததுனால அந்த மோட்டர் மாட்டிக்கிச்சு. இது எடுக்கிறது கஷ்டம்தான், வாய்ப்பு கிடையாது. மோட்டர் எடுக்கிறது கஷ்டம்தான். இப்போ போர்வெல் ஜீப்கார ஒருத்தர் வருவா. வந்துட்டு அந்த பைப் இருக்கு இல்லையா, அந்த பைப்பில் சந்தில் ஒரு டூல்ஸ் விடுவாங்க. ஒரு கம்பி மாதிரி உள்ளே விட்டு லாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியாது. சரிங்களா? உங்கள் லக்கு நல்லா இருந்துச்சுன்னா அடி வரைக்கும் போகும். எது மோட்டர்கிட்ட போய் லாக் ஆகும். வந்தால் வரும், இல்லைன்னா வராது. கேரண்டி கிடையாது. சார் கேட்குதா சார்? சார் அதனால் நீங்கள் வேறு போர்வெல் போகிறது நல்ல பெட்டர். இது என்ன செலவு பண்ணாலும் கேரண்டி கிடையாது. எல்லாமே வந்து முன்னாடி நான் சொல்லிக்கிறேன். இங்கே வந்து இடத்த பார்க்கணும், அதுக்காக தான் வந்தது. பண்ணலாமா? செலவு ஆகும். செலவு ஆனாலும் சக்ஸஸிங் ரேட்டு கம்மி, வந்துடும் சொல்ல முடியாது. இப்போது 700 அடி இருக்குது. 700 அடி பைப் போட்டுக்கிறீங்க. போர்வெல் 900 அடி பைப் எது வரைக்கும் போட்டுக்கிறீங்க? மோட்ரு 900. சரி, இப்போ இது எவ்வளோ வந்துடுச்சு? 200 வந்துடுச்சு. அப்போ 700 இருக்குது இல்லையா? 700 வரைக்கும் போனால் பரவாயில்ல. கேமரா போகிறதில்ல, கேமராவே போகிறதில்ல. அது எப்படி வெளியில் வரும்? ஃப்ளஷ் விட்டால் வரலாம், கேரண்டி கிடையாது. போர் லாரி வரும், ஏர் ப்ரெஷர் கொடுப்பாங்க. அதை க்ளீன் பண்ண பிறகு தான் தெரியும் கிளியர் ஆகுது இல்லையான்னு தட்டு. இந்த பைப் உடஞ்சிரும். அவங்க குத்துல இந்த பைப் உடஞ்சிரும். எந்த பைப்பு? பிளாஸ்டிக் பைப் உடஞ்சிரும். இந்த பைப் இல்லை, பிளாஸ்டிக் பைப் உடஞ்சிரும். உடஞ்ச பிறகு மண்ணெல்லாம் கொஞ்சம் வெளியில் வந்துடும். அது ஃப்ரீ ஆன பிறகு அதுக்கப்புறம் ஜீப்புக்காரன் எடுத்து பார்ப்பான். அதுதான் செய்யணும். இதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு நான் கேட்டு அவங்கள்ட்ட சொல்கிறேன். சரிங்களா? என்ன ட்ரை பண்ணாலும் இது கஷ்டம்தான், ஈஸி இல்லை. வந்தோடனே பார்த்து நம்ம எடுத்து கொடுத்துட்றோமான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி பொசிஷன் இல்லை. புரிஞ்சிங்களா? இதுக்கு ஒரு ப்ளம்பரை கூப்பிட்டு அந்த இதில் இல்லை டைரெக்டாக ஏர் கொடுக்கணும் ட்ரை பண்ணோம். சைடில் ஏர் கொடுப்பாங்கம்மா. சைடில் ஏர் கொடுத்தா கிளியர் ஆகணும். அது வீடியோ அனுப்பிச்சிக்கிறேன். சார் கேட்குதா சார்? அவ்வளோதான் சார். ரைட்டு. இப்போ அவர்கிட்ட போய் கேட்டு நான் சொல்கிறேன். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். சைட்டில் ஏர் கொடுத்தா மண் வெளியில் வர சான்சஸ் இருக்குது. மண் மேலே மூடலை, பைப்பு வந்து பல்ஜ் ஆகிட்டுக்குது. இப்போ கேமரா விட்டதில் மண் தெரியல, பைப்பே பல்ஜ் ஆகிட்டுக்குது. உள்ளே போகல. உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. உள்ளே வந்து ஹோலும் இருக்கலாம், மண்ணும் இருக்கலாம். ஸோ அதை இந்த க்ளீன் பண்ணுறது அவங்க குத்துனா தான் தெரியும். அவங்க குத்துற அது கீழே போயிடும் பைப்பு. எந்த பைப்பு? எங்கள் ஓஸு கீழே போயிடும். உங்கள் பிளாஸ்டிக் பைப்பு உடஞ்சிரும். உடஞ்சி மண்ணெல்லாம் வெளியில் வரும். வெளியில் வந்த பிறகு கொஞ்சம் ஃப்ரீ ஆகுதான்னு பார்க்கணும். இது சொல்லுங்கள். ஆமாம்,
அன்றைக்கி என்ன சொல்லணும் அதே தான். இப்போ ப்ரைஸு இன்றைக்கி சாயங்காலம் சொல்லிடுறேன் உங்களுக்கு என்னென்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. புரிஞ்சுங்களா? இப்போ ஸ்கேன் பண்ண யார் வந்துக்கிறாரோ அவங்க தான் எடுக்க போகிறது. புரிஞ்சுங்களா? ஒரு நம்பிக்கையோடு செய்வாங்க. அதனால் அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணது எனக்கு அனுப்புங்க. இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இன்றைக்கி பேசுனதெல்லாம் எங்கிட்ட ரெக்கார்டிங் இருக்குது. சரிங்களா? நான் உங்களுக்கு 5 மணிக்கு என்னென்ன ரேட்டுன்றது சொல்கிறேன். சரியா சார்? இப்போ அவங்க 2000 நேற்று பே பண்ணிக்கிறாங்க. கேமரா ஸ்கேனிங் தனியாக பண்ணோன்னா 2500 சார்ஜ் ஆகும். வேண்டாம், வெறும் 1000 ரூபாய் தான் கொடுங்க. எனக்கு பேலன்ஸ் இப்போ ஆட்டோக்கு 1000 ரூபாய், 2000 ரூபாய் அனுப்புங்க. அம்மா அனுப்புவாங்க, நீங்கள் அனுப்புவீங்களா? யார் அனுப்புறது? சரி, சொல்லி எனக்கு 2000 அனுப்புங்க. நான் கிளம்பட்டுமா? இப்போ நான் இடத்த பார்த்தேன், எனக்கு ஒரு ஐடியா இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம். சரி. ஆமாம் சார். ஆமாம், கரெக்ட். புதுசு போகிறது பெட்ரு. புதுசு போகிறது கேரண்டி. இது வந்து கேரண்டி இல்லையே. அதுதான். செலவு செய்யலாம் சார். செலவு செஞ்சால் கூட பாசிபிலிட்டிஸ் கம்மி. புரிஞ்சுங்களா? ஃபஸ்ட்டு நான் வந்து க்ளீன் பண்ணிட்டு போனேன். அவன் கொண்டு வரான்னு வச்சுக்க, மோட்ரு கொண்டு வந்து வண்டிக்கார் கொண்டு வராரு. வண்டிக்கார் கொண்டு வந்து க்ளீன் பண்ணுறாரு. ஐயா, அவங்கள்ட்ட 40 அடி கீழே போகல, நான் என்ன பண்ண முடியும்? பண்ண பிறகு தானே சொல்ல முடியும். கேமரா வந்து மேலே நிற்கும், கீழே தள்ளாது. அது வந்து பைப்பு ஏர் ப்ரெஷர் இருக்கும். பைப்பு உடஞ்சிட்டு கீழே போயிடும். கீழே போயிட்டால் லூஸ் ஆகிடும். லூஸ் ஆகிட்டா வந்துடும் சான்ஸ் இருக்குது. லூஸ் ஆனால் தானே அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஆகாத வேலை எப்படி நம்ம சொல்ல முடியும்? புரியுதா சார்? அதனால் ரேட்டெல்லாம் உங்களுக்கு சாயங்காலம் சொல்லிடுறேன் நான் என்னென்ன பண்ணுன்றது. நீங்கள் புதுசாக ஒரு பாயிண்ட்டை பார்த்து ட்ரில் பண்ணிக்கிறது நல்லது சார். அப்போ ஃபில்டர் போய் போடாமல் இருந்தால் நான் ரொம்ப நல்லது. அன்றைக்கி ரெக்கார்டிங் பண்ணது எனக்கு அனுப்புங்க சார். அதில் எல்லாத்துக்கும் ரிசல்ட் இருக்குது. க்ளீனாக இன்றைக்கி ஒரே மூடில் சொல்லிக்கிறேன். சரிங்களா? சொல்லுங்கள் சார். சரி. ஆ ஆ அதுதான் ஈவினிங் சொல்கிறேன் சார். இப்போ எனக்கு ஐடியா கிடச்சிக்குது இல்லையா? ஈவினிங் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆமாம், அதுவா எனக்கு அவர் அனுப்பணும். நான் எனக்கு அனுப்பிச்சு நான் ரிசீவ் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன். சரிங்களா? சரி, நான் கிளம்பட்டுங்களா? சரி சார், ரைட் சார். இப்போ பேமெண்ட் அம்மா கொடுப்பாங்களா, நீங்கள் அனுப்புகிறீங்களா? சரி சார், சொல்லுங்கள் அவங்ககிட்ட. 2000 கொடுக்கணுமா? இப்போ போயிட்டு உங்களுக்கு 5 மணி சாயங்காலம் 5 மணிக்கு உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அவங்க பேசிக்கிட்டோம். சரிங்களா? டைப் எவ்வளோ நான் வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிறேன். மாட்டாதெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிறேன். எனக்கும் ஃபெயில் ஆனது இருக்குது. புரிஞ்சுங்களா? நான் ஒன்றும் கடவுள் கிடையாது. நான் ட்ரை பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட்டே சொல்லிட்டு கஷ்டம்னு சொல்லிட்டு, இப்போ கஷ்டம்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துடலாம். எடுக்கிறோமான்னு சொல்லிட்டு எடுக்காமல் இருந்தால் நல்லா இருக்காது. புரிஞ்சுங்களா?